வீட்டில் பயன்படுத்தாத ப்ளவுஸ் பிட் நிறைய வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பிட்டில் ஒரு சூப்பரான ஒரு கவுன் தைக்கலாங்களா? இந்த கவுனுக்கு வந்து நான் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அதுவும் இன்வெர்சிபிள் ஜிப்பு. இந்த கவுனுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கும் தனியாக மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பேக் சைடு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக போடுறேங்க. எனக்கும் ஆசை தான். நான் ட்ரைபேட் ஆர்டர் போட்டிருக்கேங்க. கைக்கு வந்த உடனே உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேங்க நிறைய வீடியோ. இந்த மாதிரி வந்து நான் இந்த ட்ரெஸ் வந்து தைக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு உண்டான வீடியோவும் லாங் வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க. ஃபைனலாக அந்த கவுன் சூப்பராக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கயிறு வச்சிருக்கேங்க. அந்த ஷோல்டரில் ஒரு சைடு மட்டும் அழகாக பூ ரெடி பண்ணிவிட்டேன். இன்வெர்சிபிள் ஜிப்பும் சூப்பராக வந்துருச்சுங்க. ஹேருக்கு வந்து அழகாக இந்த மாதிரி பூவும் நான் ரெடி பண்ணிட்டேன். எங்கள் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வரட்டுங்களா? பாய். இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னே ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குது, பேக் சைடு எப்படி இருக்குன்னு அவங்களும் வந்து ஃபிட் செக் காமிச்சிட்ருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.